ரொம்ப சுத்தம் சொல்லிட்டு ஓவராக ஸ்கின்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கோமா, ஓவராக கெமிக்கல் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோமா, வயிறு சரியில்லை, தலை சரியில்லாட்டி உங்கள் ஸ்கின்னு அஃபெக்ட். ஸ்கின் கேருக்கு மிக 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 முக்கியம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்கின்ல சோரியாசிஸ் வரும், அடுத்தடுத்த விஷயங்கள் உண்டு. B12 டெஃபிஷியன்சி இருந்தால் ஸ்கின் நல்லா இருக்கு, விட்டமின் டி சரியில்லாட்டி உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கு. இந்த மாதிரி டெஃபிஷியன்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மைக்ரோஸ் பார்க்கணும், இன்னொரு பக்கம் நம்ம ரத்த மாதிரியில் என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்குன்னு பார்க்கணும். அது ரெண்டும் சேர்த்து அதையும் சரி. இப்போ ஸ்கின் கேர்னு வர்றப்ப நம்ம வந்து வெளியே அப்ளை பண்ணுறது மேட்டர்ஸ் மோரா இல்லை உள்ள நம்ம கன்சியூம் பண்ணுறது மேட்டர்ஸ் மோரா when it comes to treatment? முக்கியமாக இன்றைக்கி வந்து ஸ்கின் கெமிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த கெமிக்கலை வந்து க்ரீமாக போடுறோம், நாங்களே நிறையா பண்ணுவோம், லிப்ஸ்டிக் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம். அது எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. உண்மையாக சொன்னால் ஸ்கின் கேருங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டூ மச்சாக பேசுகிற ஒரு டாபிக் ஆகிடுச்சு. இந்த க்ரீமை போட்டால் ஃபஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் நம்மளுக்கு இருந்தது. ஹமாம் சோப்பு ஃபேர் அண்ட் லவ்லியும் வாழ்ந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ப்ரோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விவேக், அண்ட் வணக்கம் டு ப்ரோவோக் சேனல் நேயர்களுக்கும். மேம், இப்போ வந்து ஸ்கின், இப்போது நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக ஒரு எந்த விதமான என்ன சொல்கிறது, ஒரு பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் ஃபுட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஓகே, ஏன்னா அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற அந்த சைடில் பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ஒரு கிளைண்ட் கதையிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து மைசூரில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி, ரொம்ப வசதி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் என்கிட்ட டயட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தையின்மை பிரச்சனை. இவரும் என்ன சொன்னான்னா, நான் சொன்னேன் குழந்தையின்மைன்னா 2 பேரும் டயட்டுக்கு வாங்க அப்படின்னு. என்னடா அது ஸ்கின்னுக்கும் குழந்தையின்மைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவர்கிட்ட பேசும்பொழுது அவரோட பிரச்சனைகள், பிளட் ரிப்போர்ட் எல்லாம் கேட்கும்பொழுது, அவங்களோட ஹெல்த் பிரச்சனைகள் எல்லாம் எழுதும்போது அவர் வந்து எனக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னார். அவர் வந்து அதை சொல்ல விருப்பம் இல்லாமல் இருந்தார். சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம பேச தான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆவாங்க. ஏன்னா நம்ம சைக்காலஜிஸ்ட்டும் கூடங்கனால கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் ஓப்பன் அப் ஆவாங்க. அதனால் கம்பல் பண்ணி கேட்க மாட்டோம். அவங்க கொடுக்குற ரெக்கார்டை வச்சு நம்ம டயட்லாம் டிசைட். அப்போ 2 பேருக்கும் டயட் ஆரம்பித்தோம். முதல்ல கட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஃபைபரை வந்து அதிகப்படுத்தி 2 பேருக்கும் கொடுத்தேன். அவங்க அந்த பிசிஓடி பிரச்சனையிலேருந்து கீழே வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அப்போது 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி குழந்தை இல்லை, வீட்டில் வந்து குழந்தை வந்து பெற்றுக்கலைங்கனால நாங்கள் பெற்றுக்கலன்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் யங் கப்புள் வேறு, கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் குழந்தை வேணுங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் அடையணும்னா முதல்ல நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் வரணும். இன்னொன்று வந்து ஒரு கப்புள் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். சந்தோஷம் இல்லாமல் ஒரு குழந்தை வேணும்னு ஒரு இன்டிமேட்டாக இருந்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கும், அதில் ஒரு இதுவே இருக்காதுல்ல அப்படின்னு. அப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலிங் பண்ணி அவங்கள சரி பண்ணும்பொழுது, அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, ஸ்கின்ல ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ? கால் ஃபுல்லாக ஃபோட்டோ அனுப்புகிறாரு. பேட்சாக அப்படியே இதுவாக அப்படியே தொட்டா உதிர்ந்துற மாதிரி வெள்ளை புத்து, அப்படியே கால் ஃபுல்லாக அந்த மீனோட செதில் வெள்ளை புத்து இருந்தால் அப்படி இருக்குமாங்க, அந்த மாதிரி. அதுவும் அந்த குதிகால் கிட்ட பயங்கரமாக இருக்குது. இது எனக்கு இருக்குது மேடம் அப்படிங்கிறாரு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டயட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முதல்ல நான் ஆரம்பித்தது வந்து டயட்டு தான். சரின்னு டயட் ஆரம்பிக்கும்பொழுது கம்ப்ளீட் கட்டை வந்து சரி பண்ண சொன்னேன். அப்புறம் வந்து அவர் வந்து பயங்கரமான சுத்தமாக இருக்கிறவங்க. அவங்க சுத்தம்னா அந்த கோவிட் டயத்துலேருந்து ரொம்ப டூ மச் சுத்தம். இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் அவருக்கு அது வந்திருக்கு. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, எப்போ பாரு கை கழுவுவேன், வீடை வந்து பயங்கரமாக சுத்தமாக வச்சுப்போம் அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், என்ன சோப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் சொல்கிறப்ப அவங்க வந்து அதிகபட்ச அளவில் எப்படின்னா சுத்தங்கிற கணக்கில் உடலையும் வீடையும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த டெட்டால் அந்த மாதிரிலாம் ஆன்டி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இன்ஃபெக்ஷன் ஆனதுனால தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது.
அப்படி இப்படிங்கிறதுனால அந்த இதெல்லாம் போட்டு 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 தொடச்சி 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 வைக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு பண்ணையில் நிலம்லாம் இருக்குது. என்னைக்கா வயல் பக்கம்லாம் போயிருக்கீங்களா? போனதில்லை. என்னைக்கா மண்ணை தொட்டு இருக்கீங்களா? தொட்டதில்லை. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப செல்லம். இப்படி ஒரு க்ளோஸ்டு டோரு, ஏசி இப்படியே வாழ்ந்திருக்காங்க. அதுவும் இந்த குழந்தை இல்லைங்கிற பிரச்சனைக்கு அப்புறம் அது ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி வாழும்போது தான் திடீர்னு அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. அதில் அந்த சோரியாசிஸோட அளவு 30லேருந்து 40% குறைஞ்சிருக்கு. எப்படி குறைஞ்சிங்கன்னே தெரியல மேடம். எப்போ பாரு அதிகமாகும் அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், குளூட்டன் சாப்பிட்டா அதிகமாகுதான்னு பாருங்கள், மைதா சாப்பிட்டா அதிகமாகுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டாக எலிமினேஷன் டயட்டை கொண்டு போய் அவர்கிட்ட எதிலெல்லாம் அவருக்கு அதிகமாகுது அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஆட்டோவில் கண்ணாடி திருப்பினா இது அடிக்கடி நான் சொல்லுவேன். வயிறு சரியில்லாட்டி, தலை சரியில்லாட்டி உங்கள் ஸ்கின்னு அஃபெக்ட் ஆகும். ஸ்கின் கேருக்கு மிக 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 முக்கியம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும், ஸ்கின்ல சோரியாசிஸ் வரும், அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆராய்ச்சிகளையும் இப்போ ஸ்கின் மைக்ரோபயோம் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சிகளையும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு. ஸோ இப்போ வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த டயட் அப்படின்னு சொன்னீங்க. அந்த டயட்டில் என்னெல்லாம் இருக்கும் மேம்? இப்போது நார்மலாக ஒரு ஒரு ஸ்கின் க்ளோக்காக நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது எய்தர் நம்ம டஸ்கியாக இருக்கும், இல்லை பிரைட்டாக இருக்கும், அதெல்லாம் டசன்ட் மேட்டர்ஸ். ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. ஸ்கின் க்ளோவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, வயிற்றில் இருக்கிற கட் அப்படிங்கிறதுக்கு நடுவில் இருக்கிற 10 லட்சம் கோடி இருக்கிற நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகள் நம்ம உடம்பு ஃபுல்லாகவும் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து வியர்வை இருக்குல்ல, வியர்வை அடுக்கு. அப்புறம் வந்து இங்கே ஆயில் இந்த இடத்துல சுரக்கும், இந்த இடத்துல ஆயில் சுரக்கும், செஸ்ட்டில் சுரக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு அடியில் வந்து ஸ்மெல்லாம் வரும் நம்மளுக்கு. நம்ம கைக்கு அடியில், நம்ம இடுக்கில் அப்படிலாம் நீங்கள் வந்து ஸ்மெல் வரும். அங்கே வந்து வேறு விதமான மைக்ரோப்ஸ் இருக்குது. வைரல், பாக்டீரியா, அப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கான பூச்சிகள் உண்டு. ரொம்ப நுண்ணுயிரியில் பூச்சிகள் உண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது. இதில் வந்து ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் நம்மள்ட்ட வாழுது. இதில் ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழக்கூடிய இந்த நம்மளுக்கு தெரியுது இங்கே முடியும்னு. இங்கே ஆயிரக்கணக்கான பேர் நடமாடுறாங்க நமக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான வகைகளில் இருக்குது. உடம்பு ஃபுல்லாக இருக்குது. கோவிடுன்னு சொன்னோம், கோவிட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. அதே மாதிரி வைரஸ் தெரியாது, பாக்டீரியா தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்கின்னு நல்லா இருக்கணும்னு நம்ம அப்படியே ஓப்பனாக கேட்கணும், இதெல்லாம் பண்ணால் ஸ்கின் நல்லா இருக்குமா? ஹமாம் சோப்பு போட்ட விளம்பரம் மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டைவர்ஸ்டு இடம். அதனால தான் அவ்வளோ ஸ்கின் பிரச்சனை. இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாமே எத்தனையோ ஸ்கின் பிரச்சனை வருது. ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த டைவர்சிட்டியை சரியாக பாதுகாக்கிறது. இந்த வைரஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல வைரஸ், பாக்டீரியா இருக்க வேண்டிய இடத்துல. இவங்களோட வேலை என்னென்னா, இந்த போர் வீரர்கள்னு வச்சுக்கங்களேன். எதிரிகள் வந்தால் என்ன பண்ணுவாங்க? உடனே அட்டாக் பண்ணுவாங்க. எதிரிகள் வந்தால் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த போர் வீரர்களை அழிச்சிட்டா என்ன ஆகும்? ஈஸியாக எதிரிகள் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அதுதான் நம்ம ஸ்கின்ல இப்போ அதிகமாக நடக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அந்த ஆன்டி இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு நம்மளோட பிஹெச் பேலன்ஸ் போயிடுது, நம்மளோட வியர்வைத்தன்மை போயிடுது, நம்மளோட மைக்ரோப்ஸ் போயிடுது. அப்போ ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஸ்கின் கண்டிஷனுக்கு வரும். ஸோ அதிகம் சானிடைசர் யூஸ் பண்ணுறதும் ஒரு சிக்கல் தான் அதிகமாக. அதனால் நம்ம மைக்ரோபயோம் அளவு இருக்குல்ல, இந்த ஆயிரக்கணக்கான வகைகள் என்ன ஆகும்னா 200-300 வகை போயிடும். அப்போ டிஸ்பயோசிஸ்னு வரும். டிஸ்பயோசிஸ் வரும்பொழுது தான் நிறைய ஸ்கின்னுக்கான இஷ்யூ வரும். நம்ம இப்படி இவ்வளோ டிஸ்பயோசிஸ் வரப்போ நம்ம கண்ணில் வந்து சுருக்கம் வருது, கிராக்ஸ் வருது, ஏஜிங் வந்து வேகமாக ஏஜிங் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். முக்கியமாக இன்றைக்கி வந்து ஸ்கின் கெமிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த கெமிக்கலை வந்து க்ரீமாக போடுறோம், நாங்களே நிறையா பண்ணுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம். அது எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி நம்ம உடலில் வந்து தடவக்கூடிய விஷயங்களும் மிக மிக அதிகமாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லோஷன் அது இதெல்லாம். இப்போ மாய்ஸ்சரைசர் பிரச்சனை இல்லை. மாய்ஸ்சரைசர் தவிர நம்ம நிறையா விஷயம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இப்போ ஆர்கானிக்குன்னு சொல்லிட்டு அதையும் என்னென்னமோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எது நம்மளுக்கு தேவை, எது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே இல்லை. உண்மையாக சொன்னால் ஸ்கின் கேருங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டூ மச்சாக பேசுகிற ஒரு டாபிக் ஆகிடுச்சு. இந்த க்ரீமை போட்டால் ஃபஸ்ட்டு ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் தான் நம்மளுக்கு இருந்தது. ஹமாம் சோப்பு, ஃபேர் அண்ட் லவ்லியும் வாழ்ந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஒன்று 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 ஒன்றா.
ஸோ அப்போ நம்ம டே டு டே நம்ம அப்ளை பண்ணுறது என்ன அப்ளை பண்ணோன்னே தெரியும். எதா இருந்தாலும் வாங்குறது பூசுறது, வாங்குறது பூசுறது, கண்ணாடி முன்னாடி 10 நாள் அழகாயிட்டோமான்னு பார்க்குறது. இது கிடையாது ஸ்கின்னு. ஸ்கின்னுங்கிறத ரொம்ப டீப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்கின்ல நிறைய மைக்ரோப்ஸ் வாழுது. அந்த உயிரிகள் பத்திரமா இருக்கணும். அந்த உயிரிகள் பத்திரமா இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னை அது பத்திரமா வச்சுக்கும். அப்போ தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம நீங்கள் ஸ்கின் கேருக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு. இவருக்கு நான் இந்த எடுத்துக்காட்டு சொன்னேன். இவருக்கு எப்படி சோரியாசிஸ் குறைஞ்சது அப்படின்னா, எனக்கு நிறைய கிளையண்ட்ஸ் அதில் வந்திருக்காங்க. சோரியாசிஸ் குறைஞ்ச கிளையண்ட்ஸ் நிறையாவே உண்டு. எண்ணிக்கைக்குள்ள நம்பர்ல உண்டு. வயிறு கட்டை வந்து நீங்கள் என்ன சாப்பிடலாம்னு சொல்லும்போது கலர்ஃபுல் பெரிஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள். என்னைக்கா இருந்தாலும் டெய்லி 5 கலரில் ஒரு சாலட். அப்புறம் பழங்களுக்கு பதிலாக பெரிஸ் கொடுப்பேன். நெல்லிக்காய், ஸ்ட்ராபெர்ரி அந்தமாரி கலர் கலராக சாப்பிடுவேன். கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால ப்ளூபெர்ரியும் எடுத்துங்கன்னேன். இல்லாட்டி நம்ம லோக்கலாக கிடைக்கக்கூடிய கொய்யா, நெல்லிக்காய் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா விட்டமின் சியும் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஒமேகா 3 வந்து சப்ளிமெண்ட்டாகவே கொடுத்தேன். ஏன்னா ஒமேகா 3 வந்து மீன்லாம் சாப்பிட்ணும். இந்த கட்டை ஃபைபரை ஜாஸ்தி பண்ணுறப்ப மீன் வந்து ஃபைபர் இல்லாதனால முதல்ல ஃபைபர் சார்ந்த உணவுகளை கொடுத்துட்டு அப்புறமா மீன்லாம் ப்ரோட்டீன்லாம் கொடுத்தேன். அதனால் ஒமேகா 3 சப்ளிமெண்ட்டாக கொடுத்தேன். விட்டமின் டி குறைவாக இருந்தது. ரொம்ப ப்ளைனாக ஸ்கின் அப்படின்னு பேச முடியாது. B12 டெஃபிஷியன்சி இருந்தால் ஸ்கின் நல்லா இருக்காது. விட்டமின் டி சரியில்லாட்டி உங்கள் ஸ்கின் நல்லா இருக்காது. இந்த மாதிரி டெஃபிஷியன்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மைக்ரோஸ் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ரத்த மாதிரியில் என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு பார்க்கணும். அது 2ம் சேர்த்து அதையும் சரி பண்ணேன். இப்போ உணவை மட்டும் நான் மாற்றலை. விட்டமின் டி அந்த டெஃபிஷியன்சி சரி பண்ணுறேன். மைக்ரோப்ஸையும் சரி பண்ணுறேன். அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 3 மாதத்தில் அவருக்கு 70-80% குறைஞ்சிது. அவர் குறைஞ்சது கூட பிரச்சனை இல்லை. எப்போ பாரு ஃப்ளேர் அப் ஆகிடும். அப்புறம் எலிமினேஷன் டயட். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு குளூட்டன் சாப்பிட்டா பிரச்சனை வருதா, சுகர் சாப்பிட்டா பிரச்சனை வருதா, அதையும் பார்க்கணும். அடுத்து நம்மளோட உடலில் அப்ளை பண்ணுற விஷயங்களையும் பார்க்கணும். இப்படி ஒரு ஹோல்சமாக ஸ்கின்னை பார்க்கும்பொழுது நம்ம ஸ்கின் கேரை வந்து சூப்பராக பண்ணலாம். இப்போ ஸ்கின் கேர்னு வர்றப்ப நம்ம வந்து வெளியே அப்ளை பண்ணுறது மேட்டர்ஸ் மோரா, இல்லை உள்ள நம்ம கன்சியூம் பண்ணுறது மேட்டர்ஸ் மோரா வென் இட் கம்ஸ் டு ட்ரீட்மெண்ட்? வெளியே வந்து நம்ம அப்ளை பண்ணுறத கெடுக்காமல் இருந்தாலே போதும். ஸ்கின்னோட பெஸ்ட்டு ஸ்கின் கேர் அப்படின்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான். உங்கள் உடலை வந்து ஈரப்பதம், ஏன்னா அந்த மைக்ரோப்ஸ் தான் வளரணும். வளர்ந்தால் தான் உங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி உருவாகும். நம்மளுக்கு பெரிய ஸ்கின் கேர் பிரச்சனைலாம் வராது. தேங்காய் எண்ணெய், ஆலோவேரா, இதெல்லாம் நம்மளுக்கு ஈரப்பதம் தேவை. ஈரப்பதம்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். நம்ம வெள்ளரிக்காய் இருக்குல்ல, வெள்ளரிக்காய் அரைச்சி பூசினாலே ஈரப்பதம் கிடச்சிரும். வீட்டில் மாஸ்க்கு, வீட்டில் தயாரிக்கிற மாஸ்க்கு. இப்போல்லாம் புதுசாக ஆராய்ச்சியில் வந்து ப்ரோபயோட்டிக் ஸ்கின் கேரு, ப்ரீபயோட்டிக் ஸ்கின் கேர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா நம்மளோட மைக்ரோப்ஸை வளரக்கூடிய ஸ்கின் கேர்லாம் ரிசர்ச்சில் நிறையா ப்ரோபயோட்டிக் ஸ்கின் கேர் அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ புதுசாக வருது. எப்படி நம்ம வயிற்றுக்கலாம் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு. அப்படின்னா கெஃபீர் குடித்தா ஸ்கின் நல்லா இருக்குமா, நீராகாரம் குடித்தா நல்லா இருக்குமா, கம்மங்கூழ் சாப்பிட்டா நல்லா இருக்குமானா, அது நம்ம வயிற்றில் இருக்க கட் ஃப்ளோராவை சரி பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். நம்ம உடல் நல்லாகும். கண்டிப்பாக அதனால் ஸ்கின் நல்லாகும். பட் இன்னுமே ஸ்பெஷலாக நம்ம ஸ்கின் கேர் பண்ணும்போது இன்னும் ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கேர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி கட் மைக்ரோபை எப்படி நம்ம வளர்க்குறோமோ, அதேமாரி ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கேரோட சயின்ஸும் வந்து இப்போ வளர்ந்து. இப்போ மேலாப்பில் நம்ம பார்க்குறப்ப பொதுவாக நமக்கு வந்து ஸ்கின் கேர் பிரச்சனை, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடியெல்லாம் சொன்னீங்க. இப்போது ஒரு ஆக்னி வந்துருச்சு, ஒரு டார்க் ஸ்பாட் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதனுடைய காரணம் என்ன? ஆக்னி அப்படிங்கிறது வந்து நம்மளோட கிளாண்ட் வந்து எண்ணெய் சுரப்பிகள் அப்படிம்பாங்க. நம்ம முகத்தில் முதுகில் முன்னாடி சொன்ன செஸ்ட்டில் இந்த எண்ணெய் சுரப்பிகள் இருக்கும். முக்கியமாக ஆக்னி வந்து வெயில் காலத்தில் வருது அப்படிமோ. அப்புறம் டஸ்ட்டு. அப்புறம் முகத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர்ஸ் இருக்கு இல்லையா, அது. ஸோ வியர்வை, எண்ணெய், டஸ்ட்டு, இது 3ம் கலந்துக்கும் போது நம்மளுக்கு இந்த இடம் உள்ளே போய் அது ஒரு படிமமாக படிஞ்சு தான் இந்த ஆக்னி வருது. ஸோ வியர்வை இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் சுரக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அது தூசோடு வரும்பொழுது பிரச்சனையாகுது. அப்போது நம்ம முகத்தை அடிக்கடி கழுவணும். முகத்தை கழுவிட்டு ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே எண்ணெய் சுரக்கிற தன்மை இருந்ததுன்னா வீட்டில் வந்து இந்த பேக்கெல்லாம், அந்த பவுடர் பேக்கெல்லாம் இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்கின்னை ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி பேக் போட்டுக்கலாம். சிம்பிள் பேக் போட்டாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப எண்ணெய் வழிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த நம்ம வீட்டில் அந்த பவுடர்ஸ்லாம் இருக்கும். முல்தானி மட்டி, அப்புறம் அந்த பூவில் இருக்குல்ல ரோஜா இதழ், அந்தமாரி ரோஜா இதழ், அவன் டீ குடிக்கிறது,
இந்த அத ரோஜா கூட இத இப்ப ஸ்கின்னுலலாம் போடுறதா சொல்றாங்க. அந்த ரோஜா இதழ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பொடி பண்ணி அந்த ஸ்கின்க்கு அப்ளை பண்ணுவாங்க. வீட்லயே நம்ம ஸ்கின்ன வந்து எண்ணெய் சுரப்பிகள் இருக்கணும். நெறைய தண்ணி குடிக்கணும். பயங்கரமா தண்ணி குடிக்கணும். சாலட் நல்லா சாப்பிடணும். நம்ம உடல்ல வந்து ஹைட்ரேஷன் சரியா பண்ணணும். வெளியிலயும் இந்த குக்கும்பர் மாரியான ஜெல்லெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். 2த்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா, ஆக்னே பிரச்சனைகள குறைக்கலாம். முதல்ல கை வைக்கக்கூடாது ஆக்னே. கைய வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு சிக்கலாகும். ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா, கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும். டெர்மடாலஜிஸ்ட் பார்க்கணும். நம்ம அத பண்ணாலும் சரியாகல, இத பார்க்கணும். உங்களோட ரொம்ப டூ மச்சா பிஹெச் பேலன்ஸ் சரியா இருக்கா? பிஹெச்னா ரொம்ப இந்த இதெல்லாம் இருக்கிற ஆல்கலைன் ரொம்ப இருக்கிற சோப்பு, அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணணும். அப்புறம் ரொம்ப கெமிக்கல் அப்ளை பண்ணுறோமா? அடுத்து நெறையா தண்ணி குடிக்கிறோமா? நல்ல சாலட்லாம் சாப்பிட்றோமா? புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் நல்லா இருக்கா? நம்மளோட விட்டமின்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப சுத்தம்னு சொல்லிட்டு ஓவரா ஸ்கின்ன போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கோமா? ஓவரா கெமிக்கல் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோமா? இப்படி எல்லா கேரும் நீங்க சரியா பண்ணினோம் அப்படின்னா, ஓரளவுக்கு சரியாகும். இதையும் தாண்டி பிரச்சனை வரும்பொழுது டெர்மடாலஜிஸ்ட்ட நம்ம பார்க்கணும். ரொம்ப அ என்னென்னமோ சொல்றாங்கல்ல, இந்த இன்ஜெக்ஷன் போடுறது, அத போடுறது, இத போடுறது. என்ன பண்ணினாலும் வெளியிலேருந்து பண்ணா சைட் எஃபெக்ட் இருக்கும். அதுவும் இப்போ மைக்ரோபயோமோட சயின்ஸ் வெளியில வர, இந்த கெமிக்கல் சயின்ஸ் வெளியில போகுது. நம்ம வந்து இப்போ மோர் டுவர்ட்ஸ் பயாலஜி போறோம். இத்தன நாள் நம்மளோட கெமிக்கல் சயின்ஸ் தான் நெறையா இருந்தது. இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணுங்க, அந்த கெமிக்கல் இந்த செரம், அந்த செரம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மைக்ரோப்ஸ காப்பாத்தக்கூடிய செரம் எது? மைக்ரோப்ஸ காப்பாத்தக்கூடிய ஈரப்பசை உள்ள தன்மை எது? அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துட்டோம். மூவ் ஆன் பண்ணிட்டுருக்கோம். மூவ் ஆன் பண்ணக்கூடிய சயின்ஸ். அது வளர்ந்து வரும் வரை இன்னும் நெறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு விடை தெரியாது. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ கட் ஃப்ளோராவையும் ஸ்கின் ஃப்ளோரான்னு பேரு. இந்த ஸ்கின் ஃப்ளோரால வந்து நான் சொன்ன மாரி நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, கோடிக்கணக்கான உயிரிகள். இத்துணூண்டு இடத்த எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து லட்சக்கணக்கானது விஷயம் இருக்கும். இந்த பேட்ச்ல எடுத்தீங்கன்னா, ஒரு லட்சக்கணக்கான உயிரிகள் இருக்கும். நம்மளோட குட்டி, குட்டி பூச்சிகளும் இருக்கும். ஏன்னா, நம்மளோட அந்த முடிக்குள்ளலாம் இருக்கும். ஸோ, அத பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும். ஸ்கின் பத்தி நெறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். உங்களுடைய நேரத்திற்கும், கருத்திற்கும் நன்றி. மிக்க நன்றி.